எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே. உன் கரத்தையே நோக்கிடுவேன், என்னை என்றும் நீர் நடத்திடுவே. ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே காலை மன்ன நேரலாகி உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே அடிமை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் சொல்லியபடியே இந்த காலை மன்ன செய்தியை பார்க்கிற உங்களை ஆண்டவர் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு உயரும்படி அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 2269வது காலை மன்ன நிகழ்ச்சிக்கு உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். அதற்கு முன்பதாக மிக முக்கியமான ஒரு காரியத்திற்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். அதாவது நம்ம சபையை சுற்றிலும் இருக்கிற வியாபாரம் பண்ணுகிற வியாபாரிகள் ரட்சிக்கப்பட்டு நம்முடைய சபைக்குள்ளே வருவதற்காக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் அற்புதம் செய்வாராக. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த 2269வது காலை மன்ன நிகழ்ச்சியில நான் ஒரு வார்த்தை உங்களுக்கு தீர்க்கமாக சொல்ல விரும்புகிறேன். அது என்ன வார்த்தை என்று பார்த்து சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு சொன்னபடி செய்யுங்கள். அல்லேலூயா. ஆச்சரியமா இருக்குல்ல. இயேசு உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள், நீங்கள் 1000 மடங்கு நன்மைகளை பெற்றுக் கொள்வீர்கள். ஒரு வசனத்தை வாசிக்க கவனமாய் கேளுங்கள். யோவான் என்ற சுவிசேஷத்தில் 2ஆம் அதிகாரம் அதை சொல்லப்பட்டிருக்கிறது. 5ஆம் வசனம் முன்பகுதியிலே அவர் இயேசு உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இயேசு இந்த கால வேளையில உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக ஜனங்கள் இயேசு சொல்லுகிற வார்த்தைகளை கேட்பது இல்லை. பைபிள்ல இயேசு சொல்லுகிற அநேக வார்த்தை சொல்லுகிறார். அந்த வார்த்தையின்படி வார்த்தையை கேட்பதும் இல்லை, அதன்படி செய்வதும் இல்லை. ஆகையினால்தான் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படல, நமக்கு நன்மையான காரியம் வரல, ஒரு ஆசீர்வாதம் வரல, ஒரு பெருக்கம் உண்டாகல. நாம் நினைக்கிற குடும்பத்திலே நல்ல காரியங்கள் இதுவரைக்கும் சம்பவிக்கவில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு அன்பாய் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ நீங்கள் வேதத்தை வாசியுங்கள். சபைக்கு போற மக்கள் என்று சொன்னால் சபையில ஊழியக்காரங்க என்ன பேசுறாங்களோ, கர்த்தர் பைபிள் என்னென்ன சொல்லி இருக்கிறாரோ, அவர் என்னென்னலாம் சொல்றாரோ அதற்கு அப்படியே கீழ்ப்படிந்து பாருங்கள். ஆண்டவர் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். பைபிளை பார்க்கும்போது சீமோன் பேதுரு சொல்லி ஒரு தேவ மனுஷன் இருந்தார். அவர் பார்க்கும்போது லூக்கா சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரத்தில் அது இருக்கிறது. 5ஆம் அதிகாரத்தில் 5ஆம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பேதுரு என்ற சீமோன் பேதுரு என்பவர் அவர் இரவெல்லாம் பிரயாசப்பட்டு பார்த்தார், எவ்வளவோ ஜெபம் பண்ணி பார்த்தார், போராடி பார்த்தார், உழைத்து பார்த்தார். ஆனாலும் ஒரு மிச்சம் இல்லை, ஒரு நன்மையும் உண்டாகல, ஒரு ஆசீர்வாதம் உண்டாகல. எவ்வளவோ போராடி பார்க்கிறாங்க, எவ்வளவோ வேலை செய்து பார்க்கிறாங்க, பகல வேலை செய்றாங்க, இரவுல வேலை செய்றாங்க, ஓட்டு பார்க்கிறாங்க. ஆனாலும் மிச்சம் இல்லை, ஒரு ஆசீர்வாதம் இல்லை, ஒரு செழிப்பு இல்லை. நாளுக்கு நாள் வறுமை தாண்டவமாடுகிறது, வெளியே சொல்ல முடியல. அல்லேலூயா. அந்த நேரத்தில் தான் இயேசு சொன்னார், சீமோன் படகுல ஏறிக்கொண்டு, வாசிக்கிற கவனமாய் கேளுங்க. லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் சொல்லப்படுது பாருங்க. அந்தபடி அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மீன்களை பிடித்தார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 5ஆம் வசனத்தில் ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே நான் வலையை போடுகிறேன். ஆண்டவர் சொன்னார், சீமோன் பேதுருவே உன் வலையை இந்த இடத்துல போடு அப்படின்னா. அல்லேலூயா. அதற்கு சீமோன், ஐயரே முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்று அகப்படவில்லை, ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படியே உங்க வார்த்தைக்கு செவி கொடுத்து நான் வலையை போடுகிறேன் சொல்லி ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு சீமோன் பேதுரு கீழ்ப்படிந்தார். அல்லேலூயா. நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? அல்லேலூயா. சொல்லப்பட்டிருக்கிறது, அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலையை கிழிந்து போகத்தக்கதான மிகுதியான மீன்களை பிடித்தார்கள்.
அவர் சீமோன் பேதுரு படகு மாத்திரமல்ல, இன்னொரு படகும் மூழ்கத்தக்கதாக மீன்களை மிகுதியாக பிடித்தார்கள். ஐயா, இயேசு ஒருவனுக்கு என்ன சொன்னாரோ அதை நீங்கள் நான் கேட்டு அதன்படி செய்து விட்டால் உங்க குடும்பத்தில் ஆசீர்வாதம் பொங்கும். அல்லேலூயா. ஐயா, ஒரு மச்சமாகப்படல, இரவெல்லாம் பிரயாசப்பட்டு பார்க்கிறாங்க. ஐயா, தொழில வல்லுனர் சீமோன் பேதுரு, கடல் தொழில, ஆனா பிரயாசப்பட்டு பார்க்கிறாரு, ஒரு மச்சமாகப்படல. ஐயா, இரவெல்லாம் ஜோமணி பார்க்கிறாங்க. ஐயா, ஒரு ஊழியமும் வளர மாட்டேங்குது. இரவெல்லாம் ஏதோ போராடி பார்க்கிறாங்க. ஆனா சபையில நம்ம நினைக்கிற வளர்ச்சி இல்ல, ஆசீர்வாதம் இல்ல, ஒரு செழிப்பு இல்ல. சபை வெறுமையா இருக்கிற ஒவ்வொரு வாரமும் நம்ம துக்கப்பட்டு தான் வீட்டுக்கு போகிறோம். ஜன திரட்சி இல்ல, ஜன திரட்சி, ராஜாவின் மகிமை, ஜன குறைவு, தலைவரின் முறிவு, நம்ம ஆவி முறிந்து போய் தான் வீட்டுக்கு போகிறோம். ஏன் காரணம் தெரியுமா? நானும் நீங்களும் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்தால் போதும். நமது படகு நிரம்பும், நம்முடைய ஊழியர்கள் ஆஸ்வதிக்கப்படும், நம்முடைய சுவிசேஷ ஊழியர்களை கர்த்தர் அநேக வாசல்களை நமக்கு உண்டாக்கி கொடுப்பார். ஐயா, நீங்க எதிர்பார்த்திருக்க முடிவை கர்த்தர் கொடுப்பார். ஐயா, அவர் உங்களுக்கு என்ன சொல்றார்? இயேசு நமக்கு என்ன சொன்னாரு? கீழ்ப்படிங்க. பேதுரு ஏசு சொன்னார், சீமோன் பேதுருவே வலைதளத்தை போடுனார். அவர் சில காரணத்தை சொல்றார், ஆனாலும் உங்க வார்த்தை கீழ்ப்படிந்து வலையை போடுகிறேன்னு போட்டான், படகு நிரம்பினது. அல்லேலூயா. நீங்க ஆசீர்வாதமாகவே இருப்பீர்கள், ஆண்டுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது. ஜெபமனுமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாக இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு துதிக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை கீழ்ப்படி எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டு ஆசீர்வாதம். உங்களின் சேவை செய்வே